விஜய் மல்லி ஸ்டோரியோட லேட்டஸ்ட் அப்டேட் எப்படி இருந்தது, அப்கமிங் ஸ்டோரி லைன் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இப்போ விஜய் வேலை விஷயமா வெளியில் போயிருக்கிறாங்க. நான் அவங்கக்கிட்டேயுமே 2 பேர் எடுத்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. உன் அக்கா தேவையில்லாமல் ஒவ்வொருத்தங்கக்கிட்டேயா வீட்டை விற்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு லாயர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த லாயர் ரொம்பவே மோசமானவர். உங்களுக்கும் வீடு கிடைக்காம உங்கள் அக்காவுக்கும் வீடு கிடைக்காம அவங்க அதை அபகரிச்சுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதனால் விஜய் ரொம்பவே அப்செட் ஆகி இப்போ ராஜிக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, நீ அந்த லாயர்கிட்ட பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா என்னை பார்த்து நீ பயந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி ராஜி கொஞ்சம் திமிராக தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நான் ஏன் பயப்படணும், என் வீடு என்னோட பேரில் தான் இருக்குது, இருந்தாலுமே நீ தேவையில்லாத வேலைகள் செஞ்சிட்ருக்கல, அதை கொஞ்சம் குறைச்சிக்கோ அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ மல்லியுமே வீட்டில் வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க. ஆனால் இந்த ரேணுக்கா அவங்கள ரொம்பவே டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. மல்லி உன்னோட பொட்டு ரொம்ப அழகாக இருக்குது, அதை குடு குடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அக்கா பொட்டெல்லாம் ஒருத்தவங்க வச்சதை இன்னொருத்தவங்க வைக்கக்கூடாது, அதெல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆயிரும், அது வேணாக்கா அப்படிங்கிற மாதிரி மல்லி எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. எனக்கு அந்த பொட்டு வேணவே வேணும் அப்படிங்கிற மாதிரி அடம் பிடிக்கிறாங்க. இப்போ மல்லியுமே வேறு வழி இல்லாமல் அந்த பொட்டையும் கொடுத்துட்றாங்க. அப்புறம் கையில் இருக்கிற வளையலுமே கேட்குறாங்க. மல்லி உன்னோட வளையல்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு கூட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்க்கா என்னை தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, எனக்கு வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி மல்லி எவ்வளவோ சொல்கிறாங்க. ஆனால் இந்த ரேணுக்கா கேட்குறதா இல்லை. சரி வேறு வழி இல்லாமல் அந்த பேங்கிள்ஸையுமே கலத்தி கொடுத்துட்றாங்க. அதோட விடுறாங்களா அப்படின்னு சொன்னால் மல்லி எப்போதுமே அவங்களோட தாலியை உள்ளே தான் போட்டிருப்பாங்க. இப்போ என்ன ஆச்சு அப்படிங்கிறதே தெரியல, அவங்க வெளியில் போட்டிருக்கிறாங்க. அதை பார்த்ததுலேருந்தே இந்த ரேணுகாவுக்கு ஒரு கண் இருக்க தான் செய்யுது. மல்லி கழுத்தில் இந்த தாலியை போட்டிருக்கிறதால தானே விஜய் சுற்றி வந்துட்டுருக்குறான். அதனால் இந்த தாலியை நம்ம கழுத்தில் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, எனக்கு தாலியை குடு குடு அப்படிங்கிற மாதிரி அவங்க அதை பிடிச்சி இழுக்கிறாங்க. இப்போ மாடியில் இருந்து கீழே விழுந்துடுறாங்க, தலையில் அடிபட்டுருது. இப்போ ராஜி ரஞ்சிதாவோட உதவியோட இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. ராஜி ரஞ்சிதா 2 பேருமே புதிய திட்டம் போட்டுட்ருக்குறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.